இன்றைய வேத பகுதி 42ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வரையுள்ள வசனங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? என் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால், இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து, கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமேன். விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்திருக்கின்ற உங்களை அன்போடு வரவேற்கிறேன்.
இன்றைய தினத்திலும் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்க போகிறோம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த வசனத்தை பார்க்கிற போது நீதியாக எல்லா காரியங்களும் நடக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொல்வது போலத்தான் வெளியரங்கமாக தெரிகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு பேசுகிற போது இந்த கருத்திலே நம்மோடு பேசவில்லை. மனித வாழ்க்கையிலே பசியும் தாகமும் மிகவும் முக்கியமான 2 விடயங்கள். பசிக்கிறது, சாப்பிட வேண்டும் என்ற உணர்வு நாங்கள் மனதிலே சிந்தித்து ஏற்படுகின்ற உணர்வு அல்ல. நம்முடைய உடலே பசியாக இருந்தால் சாப்பிட வேண்டும், எனக்கு பசிக்கிறது என்று நாங்கள் பல தடவைகள் எங்களுடைய வாயிலே சொல்லியிருப்போம். அல்லது நாங்கள் கொஞ்ச தூரம் நடந்து போனால் அல்லது உடல் ரீதியாக ஏதாவது காரியங்கள் செய்தால், இனி நான் உடல் ரீதியாக ஏதோ செய்திருக்கிறேன், நான் இனிமேல் போய் தண்ணீர் அருந்த வேண்டுமென்று நான் யோசித்து செய்வதில்லை. இயற்கையாகவே என்னுடைய உடலிலே ஏதாவது வேலை செய்தால், வியர்வை சிந்தினால் இயற்கையாகவே நான் தண்ணீர் அருந்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு உருவாகும். பசியும் தாகமும் 2 முக்கியமான காரியங்கள். ஆனால் யோசித்து பாருங்கள், நம்மில் எத்தனை பேர் உண்மையாகவே அந்த பசி தாகத்தை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறோம்? பசி என்றால் நமக்கு என்ன என்று தெரியுமா? அல்லது தாகம் என்றால் என்ன என்று தெரியுமா? பசி என்றால் சாப்பிட வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டும் உடலிலே பசி எடுத்தும் சாப்பாடு இல்லாத நிலையிலே நாம் எத்தனை பேர் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். ஒருவேளை நாம் சொல்லுகின்ற பசி என்ற வார்த்தை, வைத்துக்கொள்வோம் நான் சாப்பிட வேண்டும் என்று மெக்டொனால்ட்ஸிலே போய் சாப்பாடை ஆர்டர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்ச நேரம் காத்து கொண்டிருக்கிறேனே, இதை நான் ஆர்டர் பண்ணிய சாப்பாடு இன்னும் வரவில்லையே, எனக்கு பசியாக இருக்கிறதே, அந்த பசி தான் நமக்கு தெரியும். அல்லது நாம இருக்கலாம், பெரியவர்களாக, நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம். இந்த இருக்கின்ற உணவை பயன்படுத்த முடியாமல் வீணாக்கி வெளியே குப்பையிலே போடுகின்ற வழக்கம்தான் நம்மிலே பலருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது. நம்மிலே எத்தனை பேருக்கு தெரியுமோ இல்லையோ தெரியாது, உலக நாடுகளிலே கிட்டத்தட்ட 4வது இடத்திலே இந்த நாங்கள் வாழ்கின்ற இந்த கனடா நாடு உலகத்திலே 4வது இடத்திலே உணவுப் பொருட்களை வேண்டாம் என்று சொல்லி குப்பை தொட்டியிலே போடுகின்ற நாடுகளிலே ஒரு நாடாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஒருவேளை அறியாமல் இருக்கலாம். நான் கடைக்கு போகிற போது ஒரு உணவுப் பொருளை வாங்குகிறேன், அதை நான் பயன்படுத்த வேண்டுமென்ற விருப்பத்தோடு தான் நான் வாங்குகிறேன். அதை கொண்டு போய் ஒருவேளை குளிர்சாதன பெட்டியிலே வைப்பேன் அல்லது வீட்டிலே கொண்டு வந்து வைப்பேன். அது பயன்படுத்தப்படாமல் அப்படியே இருந்து 6 மாதம் போனால் அல்லது 1 வருடம் போனால் திரும்பி அந்த காலாவதியாகும் அந்த திகதியை பார்த்தால், ஐயோ இது இனி பயன்படுத்த முடியாது என்று சொல்லி வாங்கிய பொருளை, பணம் கொடுத்து வாங்கிய பொருளை நானும் சாப்பிடாமல் வேறொருவரும் சாப்பிட முடியாமல் அப்படியே கொண்டு போய் குப்பை தொட்டியிலே போடுகின்ற பல சம்பவங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே நடந்திருக்கும். ஆனால் இயேசு இந்த வசனத்தை நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிற போது அவருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு இந்த வார்த்தைகள் மிகவும் தெளிவாக புரிந்திருக்கும். என்றால் இயேசு வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த யூதர்கள் ரோம மக்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே அல்லது ரோம அரசாங்கத்தின் ஒடுக்குதலுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு போதிய உணவு இல்லை, போதிய வருமானம் இல்லை, போதிய அளவு அவர்கள் விரும்பியபடி சாப்பிட முடியாத சூழலில் இருந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாகவே. பசி என்ற சொல்லும் அவர்களுக்கு தெரியும், தாகம் என்ற சொல்லும் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அடுத்ததாக இந்த வசனத்திலே பார்க்கிற விடயம் சொல்லு
நீதி, நீதியின் மேல் பசி தாகம். இயேசு சொல்லுகின்ற நீதி அரசியல் நீதியோ பொருளாதார நீதியோ அல்ல. இதில் சொல்லப்படுகின்ற நீதி ஆங்கிலத்திலே ரைச்சஸ்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீதி ஆண்டவரால் விரும்பப்படுகின்ற மனிதனாக வாழ வேண்டும் என்று என்னுடைய மனதிலே எண்ணுகின்ற அந்த நீதி. நான் ஆண்டவரால் விரும்பப்படுகின்ற மனிதனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அல்லது இன்னொரு வகையிலே சொல்வதாக இருந்தால் சங்கீதம் 42 முதலாம் 2ஆம் வசனங்களிலே ஒரு வசனம் இருக்கிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஒரு மான், காட்டில் இருக்கின்ற மான் தண்ணீர் இல்லாமல் எல்லா இடமும் அலைந்து திரிந்து எங்கே தண்ணீர் கிடைக்கும் எங்கே தண்ணீர் கிடைக்கும் என்று அலைந்து திரிவது போல, அந்த தண்ணீர் வேண்டும், தண்ணீர் தாகத்தினால் என்னால் வாழ முடியாத சூழல் வந்திருக்கிறது என்று அலைந்து திரிவது போல ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவரை வாஞ்சித்து கதறுகின்ற அந்த வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் இயேசு நமக்கு இந்த பகுதியிலே சொல்லித் தருகிறார். நாம் பல வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற பசி தாகம் எப்படி இருக்கிறது தெரியுமா? நாங்கள் ஒருவேளை பணத்தை செலவழித்து ஒரு நாட்டிலே போய் நாங்கள் குடும்பமாகவோ தனிப்பட்டவர்களாகவோ நண்பர்களாகவோ நான் போய் பணத்தை செலவழித்து ஒரு கடற்கரையிலேயோ நன்றாக சாப்பிட்டோ, அதுதான் என்னை பொறுத்தவரையிலே நான் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவை காண முயற்சி செய்கின்ற ஒரு வழி. அல்லது என்னால் சாப்பிடக்கூடியதிலும் பார்க்க அதிகமாக சாப்பிட்டு, ஐயோ அளவுக்கு அதிகமாக நான் சாப்பிட்டு விட்டேனே என்று எனக்குள்ளேயே புலம்புகின்ற ஒரு நிலைதான் என்னை பொறுத்தவரையிலே பசியை பற்றி நான் உணர்கின்ற ஒரு நிலை. ஒரு திருமணம் வேண்டாம் என்று சொன்னால் அந்த திருமணத்தை விட்டுவிட்டு இன்னும் ஒரு திருமணம் செய்வேன். ஒரு விடுமுறைக்கு நான் போய் அது திருப்தி இல்லை என்றால் இன்னும் ஒரு விடுமுறைக்கு போவேன். ஒரு வாகனம் வாங்கி அது திருப்தி இல்லை என்று சொன்னால் இன்னும் ஒரு வாகனம் வாங்குவேன். இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் திருப்தியை காண மனிதர்களாகிய நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருள், அந்த பொருளிலிருந்து இன்னொரு பொருள். இந்த பொருட்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தியை தரும் என்று நினைக்கின்ற இந்த உலகத்திலே, அல்லது ஒருவேளை இந்த உலகம் சொல்லித் தருகின்ற பாடம் கூட அதுதான். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய பொருட்கள் வைத்திருந்தால் நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள். ஆகவே நான் வைத்திருக்கின்ற பொருட்களிலே ஒரு நாளுமே எனக்கு திருப்தி கிடைக்காது. இன்னும் என்னிடத்தில் இல்லாத ஒரு பொருளை பற்றி தேடுகின்ற ஒரு உணர்வு தான் என்னுடைய மனதிலே வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரை பற்றி தேடுகின்ற அந்த பசி, ஆண்டவரை பற்றி தேடுகின்ற அந்த தாகம் உடைய மனிதர்கள் பாக்கியவான்கள். அவர்கள்தான் வாழ்க்கையிலே திருப்தி உள்ள மக்களாக வாழுவார்கள். அதனாலே தானோ என்னவோ மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்மில் எத்தனை பேர் ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறோம்? ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் ஆண்டவருக்கு விருப்பமுள்ள ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற மக்களாக வாழ வேண்டும் என்ற விருப்பத்தோடும் நம்மால் எத்தனை பேருக்கு வாழ முடிகிறது? இது நமக்கு முன்னே ஆண்டவர் தருகின்ற ஒரு சவால். இது வெறும் வார்த்தைகள் அல்ல. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகின்ற போது என்னுடைய வாழ்க்கையின் முழுமையையும் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் கருத்துள்ள வாழ்க்கை என்று சிந்திக்கின்ற ஒரு தன்மை நமக்குள்ளே வருகின்ற போது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியான மக்கள் இரக்கம் பெறுவார்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்படி திருப்தியான வாழ்க்கை நமக்கு இல்லை என்று புலம்புகின்ற எத்தனையோ பேரை நாங்கள் எல்லோரும் காண்கிறோம். ஏன் அந்த திருப்தி இல்லை? நான் என்னுடைய வாழ்க்கையிலே உலக ரீதியாக எப்படி திருப்தியை பெறலாம் என்று தான் நான் வாழ்வதற்காக முயற்சி செய்கிறேன். அந்த வாழ்க்கையிலே நான் ஒரு நாளுமே
திருப்தி அடைய போவது கிடையாது. ஆகவே ஆண்டவர் இயேசு மிகவும் எளிமையாக சொல்லித் தருகிறார். நீதியின் மேல், ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற வாழ்க்கையின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.